Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் போர்ஸ் ஆட்டம் மாடல் அதோட பாஸ்ட்லேட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் பார்த்தோம், எப்படி நியூட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன, ஆர்பிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்துட்டு அட்டாமிக் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தோம். இனி கிளாஸ் என்ன பார்க்க போனால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 129 இருக்கு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். You already know that electrons occupy different energy levels called orbits or shells. ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரியும், எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸை வந்துட்டு ஆக்குபை பண்ணணும். அந்த ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் எதுன்னு சொன்னால் ஆர்பிட்ஸ் இல்லாட்டி ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The distribution of electrons in different shells is called electronic configuration. ஸோ எலக்ட்ரான்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு ஷெல்ஸ்லேயும் எலக்ட்ரான்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை தான் என்னென்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். This distribution of electrons is governed by certain rules or conditions known as Bohr or Bury rules of electronic configuration. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாட்டி கண்டிஷன்ஸ்னு சொல்லலாம், அது இருக்குது. அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா போர் ஆர் புரி ரூல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒவ்வொரு ஷெல்ஸ்லையும் எவ்வளோ எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துட்டு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை தான் என்னென்னு சொல்கிறோன்னா போர் ஆர் புரி ரூல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1, the maximum number of electron that can be accommodated in a shell is equal to 2n square. ஸோ ஒரு ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அக்கமடேட் ஆக முடியும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 2n ஸ்கொயர். ஸோ 2n ஸ்கொயர்னா 2 இன்டூ என்னங்கிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் ஷெல், அதாவது ஃபஸ்ட்டு ஷெல்லாக இருந்தால் 1 ஸ்கொயர், அப்போ 2 இன்டூ 1 ஸ்கொயர், அப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் எவ்வளோ 2 எலக்ட்ரான்ஸ் கொண்டு வரலாம். அதே மாதிரி நம்பர் 2 n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா 2 இன்டூ 2 ஸ்கொயர், இப்போ 2 ஸ்கொயர் 4 இன்டூ 8, 4 இன்டூ 2 8, அப்போ செகண்ட் ஷெல்லில் வந்துட்டு 8 எலக்ட்ரான்ஸை அக்கமடேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்கிறாங்க த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்கமடேட்டட் இன் எ ஷெல் இஸ் ஈக்குவல் டு 2n cube, where n is the serial number of the shell from the nucleus. ஸோ என்னங்கிறது வந்துட்டு ஒரு ஷெல்லோட சீரியல் நம்பர், அதாவது நியூக்ளியஸ்ல இருந்து அந்த ஷெல் வந்துட்டு எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் n, அதான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் KLMN ஷெல், அதோட வேல்யூ n வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு K ஷெல்லுக்கு 1, அப்போ வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும், 2 எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும், அதாவது 2 இன்டூ 1 ஸ்கொயர் 2. நெக்ஸ்ட்டு எல் ஷெல், அதில் வேல்யூ என்ன 2, எவ்வளோ நான் எலக்ட்ரான்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும்னு பாருங்கள் 2 இன்டூ 2 ஸ்கொயர், ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4, 4 இன்டூ 2 8. நெக்ஸ்ட்டு எம் ஷெல், என்னோட வேல்யூ 3, 2 இன்டூ 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இஸ் 9, 9 இன்டூ 2 18. நெக்ஸ்ட்டு என் ஷெல் வேல்யூ, என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, அப்போ 2 இன்டூ 4 ஸ்கொயர், ஸோ 4 ஸ்கொயர் இஸ் 16, 16 into 2 32. ஸோ ஃபார் n ஷெல்லில் 32 எலக்ட்ரான்ஸை அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்துட்டு ரூல் நம்பர் 1. ரூல் 2 பாருங்கள், ஷெல்ஸ் ஆர் ஃபில்டு இன் எ ஸ்டெப் வைஸ் மேனர் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஷெல்ஸை வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணணும்னா ஸ்டெப் வைஸில் தான் ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்துட்டு 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஷெல்லில் K ஷெல்லில் 2 வைக்கணும். அப்போ 2க்கு அப்புறம் எவ்வளோ இருக்கணும், 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ அந்த 7 எலக்ட்ரான்ஸை நம்மளால் எல் ஷெல்லில் அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ அந்த 7 எலக்ட்ரான்ஸையும் நம்ம எல் ஷெல்லில் தான் அக்கமடேட் பண்ணணும். 2 எலக்ட்ரான்ஸ் எல் ஷெல்லையும் பேலன்ஸ் இருக்கக்கூடியது எம் ஷெல்லில் வந்துட்டு அக்கமடேட் பண்ணக்கூடாது. அதான் சொல்கிறாங்க ஷெல்ஸ் ஆர் ஃபில்டு இன் எ ஸ்டெப் வைஸ் மேனர்
இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. அதாவது வந்துட்டு எப்போவுமே ஸ்டெப் வைஸ் மேனரில் தான் அதை ஃபில் பண்ணணும். அதோட எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் வரணும். இதுதான் ரூல் 2. ரூல் 3 பாருங்க. The outermost shell of an atom cannot have more than 8 electrons even if it has capacity to accommodate more electrons. அதாவது வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் ஷெல், ஒரு ஆட்டத்தோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே அதை அக்கமடேட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். For example, electronic arrangement in calcium having 20 electrons. So, electronic, அதாவது வந்து கால்சியத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 20 எலக்ட்ரான்ஸ் எப்படி அக்கமடேட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கே ஷெல்லில் எவ்வளோ அக்கமடேட் பண்ண முடியும்? 2 அக்கமடேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எல் ஷெல்லில் எவ்வளோ 8 எலக்ட்ரான்ஸுக்கு வைக்க முடியும், எலக்ட்ரான் தான். ஆனால் எம் ஷெல்லில் வந்துட்டு 18 எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம். ஸோ 8 + 2 10. அப்போ இன்னும் 10 எலக்ட்ரான்ஸை நம்ம அக்கமடேட் பண்ணணும். அந்த 10 எலக்ட்ரான்ஸை எம் ஷெல்லையே நம்மளால் அக்கமடேட் பண்ண முடியும். ஆனால் அவுட்டர்மோஸ்ட் ஷெல், ஸோ இதான் கடைசி ஷெல்லாக இருக்கும். அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஷெல்லில் வந்துட்டு 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். அதனால எம் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு பேலன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸை என் ஷெல்லில் வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, the outermost shell of an atom cannot have more than 8 electrons if it has capacity to accommodate more electrons. ஸோ வந்துட்டு அது கெப்பாசிட்டி இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே அக்கமடேட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் 8 எலக்ட்ரான்ஸை தான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் வைக்கணும். இதுதான் ரூல் நம்பர் 3. ஸோ ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்கிறாங்க? the maximum number of electrons that can be accommodated in a shell is equal to 2n square where n is the serial number of the shell from the nucleus. இது rule number 1. rule number 2ல shells are filled in a stepwise manner in the increasing order of the energy. rule 3, the outermost shell of an atom cannot have more than 8 electrons if it has a capacity to accommodate more electrons. இது ரூல் நம்பர் 3. ஸோ ஒரு ஆட்டத்துக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை ஜியாமெட்ரிக்கை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். Knowing the mass number and the atomic number of an element, we can represent the atomic structure. ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரும் நமக்கு தெரிஞ்சால் அதை வந்துட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பாருங்கள், ஜியாகிரபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ ஆக்சிஜன் ஆட்டத்தோட ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஆக்சிஜன் சப்ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது? 8 இருக்குது. சூப்பர் ஸ்கிரிப்டில் 16 இருக்குது. ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் என்ன? அதுதான் மாஸ் நம்பர். அதுதான் மாஸ் நம்பர் A is equal to 16. நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு சப்ஸ்கிரிப்ட், அதாவது கீழே இருக்கக்கூடியது. ஸோ அட்டாமிக் நம்பர் என்ன? Z is equal to 8. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் தான் என்ன? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு A minus Z இஸ் ஈக்குவல் டு 16 minus 8 இஸ் ஈக்குவல் டு A. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ? 8. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? 8. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது எப்படி அக்கமடேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கே ஷெல், எம் ஷெல், இது நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். ஸோ கே ஷெல்லில் நம்மளால் 2 எலக்ட்ரான்ஸை அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸை வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஷெல் என்ன ஷெல்? எல் ஷெல்ஸ். ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல் எவ்வளோ இருக்கணும்? ஒன்லி 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எல் ஷெல்லில் நம்ம 6 எலக்ட்ரான்ஸை அக்கமடேட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். ஸோ ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட் எடுக்கிறோம்? ஆக்சிஜன் எடுத்திருக்கோம். அதோட சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு மாஸ் நம்பர், சப்ஸ்கிரிப்ட் வந்துட்டு அட்டாமிக் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் 16, அட்டாமிக் நம்பர் 8. ஸோ நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 16 minus 8 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும்.
நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அப்போ இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அந்த 8 எலக்ட்ரான்ஸுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தரணும். இதுதான் வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். In the above example, we can see that there are 6 electrons in the outermost shell of oxygen atom. These 6 electrons are called valence electrons. So, மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோடது outermost shell எவ்வளோ இருக்குது? 6 electrons இருக்குது. ஸோ outermost shellல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். The outermost shell of an atom is called valence shell and the electrons present in the valence shell are known as valence electrons. So valence shell na enna outermost shell ஒரு ஆட்டத்தோட outermost shell தான் valence shell னு சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The chemical properties of elements are decided by these valence electrons. So ஒரு எலமெண்ட்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். Since they are one that take part in the chemical reaction. So இது வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் இது வந்துட்டு இன்வால்வ் ஆகும். The elements with same number of electrons in the valence shell show similar properties and those with different number of valence electrons show different chemical properties. So எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்லில் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எதுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். Elements which have 1, 2 or 3 valence electrons except hydrogen or metals. So elements எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1ஆவோ 2ஆவோ 3ஆவோ இருக்குது எக்ஸப்ட் ஹைட்ரஜனை தவிர எதுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம்னா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Elements with 4 to 7 electrons in their valence shell are non-metals. ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு அதோட வேலன்ஸ் ஷெல்லில் 4 to 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேலன்சி. Valency of an element is the combining capacity of the element with other elements and is equal to the number of electrons that take part in chemical reaction. ஸோ ஒரு எலமெண்ட்டோட வேலன்சி அப்படிங்கிறது வந்துட்டு கம்பைனிங் கெப்பாசிட்டி, அதாவது வந்துட்டு ஒரு எலமெண்ட் வந்துட்டு இன்னொரு எலமெண்ட் கூட கம்பைன் ஆகி அதில் இருக்கக்கூடிய நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் எவ்வளோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேக் பார்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க வேலன்சி ஆஃப் an element is the combining capacity of element with other element and is equal to the number of electrons that take part in chemical reaction. Valency of the elements having valence electron 1, 2, 3, 4 is 1, 2, 3, 4 respectively. So valency of the elements. So வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட வேலன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 1, 2, 3, 4 ரெண்டுத்துக்கும் ஒன்றே தான் இருக்கும். வேலன்சி ஆஃப் an element with 5, 6 and 7 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இஸ் 3, 2 and 1. அதாவது வந்துட்டு வேலன்சி ஒரு எலமெண்ட்டோட ஒரு எலமெண்ட்டுக்கு 5, 6, 7 வேலன்சி இருந்துச்சு அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? 3, 2 and 1 இருக்கும். Because 8 is the number of electrons required by an element to attain stable electronic configuration. Elements having completely filled outermost shell show 0 valency. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறா 8ங்கிறது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அப்படி 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும். ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃபில்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்கோ அதுக்கு வந்துட்டு 0 வேலன்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நியான் இஸ் 2,8. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,8. ஸோ இது வந்துட்டு அவுட்டர்மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதோட வேலன்சி நியானோட வேலன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வேலன்சி.
ஸோ கீழே டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் 1 to 20. ஸோ எந்தெந்த ஆட்டத்துக்கு வந்துட்டு 1 to 20 அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸோட எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக் ரெப்ரசன்டேஷன் ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 20 எலமெண்ட்ஸோட ஜியாகிரபிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த ஆட்டம் சிலிக்கான் அப்படின்னா சிலிக்கான் ஃபார்முலா எழுதிட்டு மாஸ் நம்பர் என்ன அட்டாமிக் நம்பர் எழுதிட்டு நீங்களாம் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு வேலன்சி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஐசோடோப்ஸ்னால் என்ன, ஐசோபார்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.